ஒரு அற்புதம் நடக்கலைன்னு சொல்லவே முடியாது. அவர் உங்களை நேசித்ததே அற்புதம் தான். அம்மா நேசித்து கொண்டிருக்கிறதா அற்புதம் தான். அந்த அன்பு மாறவே மாறாது. உங்கள் மேலே வச்ச அன்பு அது அற்புதம். நம்ம மேலே வைத்த அன்பு அற்புதம். ஏனென்றால் தேவன் நம்ம மேலே அவர் அன்பு வைக்கிறதுக்கு எந்த ஒரு காரணம், அதாவது எந்த ஒரு காரணமும் கிடையாது. ஆமாம், எல்லாருமே அன்பு செலுத்துவாங்க. எப்படி அன்பு செலுத்துவாங்கன்னா ஒரு காரணம் இருக்கும். அவர்கள்ட்ட ஏதோ இருக்கும். அவர்கள் தரதை எதிர்பார்த்து, அவருடைய பணத்தை எதிர்பார்த்து, பொருள் எதிர்பார்த்து, அழகு எதிர்பார்த்து இப்படி தான் அன்பு செலுத்துவாங்க. அவர் கூட பிறந்ததுனால அப்பா அம்மா இப்படி தான் அன்பு செலுத்துறாங்க பாருங்க. ஆனால் தேவன் மட்டும் எப்படி அன்பு செலுத்துறார்? எந்த காரணமும் இல்லாமல் நம்மை நேசிக்கிறார். எந்த காரணமும் கிடையாது. இதுதான் உண்மையான அன்பு. இதை பற்றி தான் பவுல் சொல்கிறார். இந்த அன்புக்கு என்ன இல்லையா? அந்த அன்புக்கு பொறாமை இல்லை. இந்த அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாதுன்னு சொல்றாங்கல்ல. அதெல்லாமே தேவனுடைய அன்பு தான். அந்த அன்பு தான். இந்த அன்பு சந்தோஷப்படும், சத்தியத்தில் சந்தோஷப்படும். இந்த அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும். இந்த அன்பு ஒரு காலம் ஒழிந்து போகாது, ஒரு நாளும் ஒழியாத தேவனுடைய அன்பு, என்றென்று மாறாத தேவனுடைய அன்பு. அல்லேலூயா! இது அற்புதம் இல்லையா? எத்தனை அற்புதங்களா! இதை நீங்கள் முதல்ல இதை எண்ணி பார்த்து, அற்புதம் இது போல் அற்புதம் எதுவுமே கிடையாது. என்னை நேசிக்கிறார், என்னை அன்பு செலுத்துகிறார். இந்த அன்பு மாறவே மாறாது. இந்த அன்பு மாறவே மாறாது. யார் நேசித்தா என்ன, நேசிக்காவிட்டால் என்ன, என்னை நேசிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய அன்பு மாறவே மாறாது. எப்படி இந்த அன்பு வெளிப்படுதுன்னா சிலுவையில் வெளிப்படுது. சிலுவையில் எப்படி வெளிப்படுது? தன்னையே அடிக்க நொறுக்க கொடுத்ததுனால வெளிப்படுது. ஆமாம், அங்கே நீங்கள் கவனிக்கணும். ஏசு அங்கே நம்முடைய பாவத்தை தான் சுமந்தார். நமக்கு பதிலாகத்தான் அவர் அங்கே மரித்தார். நான் அங்கே மரிக்க வேண்டும், நான் அங்கே சாக வேண்டும், எனக்கு பதிலாக அவர் அங்கே செத்தார். என்னுடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். எனக்கு வர வேண்டிய, மேலே விழ வேண்டிய அத்தனை தண்டனையும், எல்லா தண்டனையும் அவர் மேலே விழுந்தது. ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்துக்காகவும் இயேசு மரித்தார். ஆகவே தான் இயேசுவுக்கு அவ்வளவு கொடூரமான, கோரமான அந்த சாவு. எவ்வளோ அன்பு பாருங்க. ஏற்றுக்கொள்வானா? யாராவது நம்ம கூட பார்த்த தண்டனை ஏற்றுக்கொள்வாங்களா? அப்படி யார் இருக்காங்களா? எப்போ ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு ஓடியே போயிடுவாங்க இல்லையா? ஏதாவது பிரச்சனை நமக்கு வந்துருச்சு வச்சுக்கோங்களேன், நம்மளும் சேர்ந்து மாட்டிக்கிறோம்டா சாமின்னு ஓடியே போயிடுவான். இந்த உலகம் அப்படி தான் இருக்குது. இந்த உலகத்தினுடைய நபர்கள் அப்படி தான் இருக்காங்க. ஆண்டவர் தான் அப்படி செய்வார். அவர் நம்ம மேலே விழ வேண்டிய தண்டனையை, மீறுதல்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் நம்ம மேலே விழ வேண்டிய குற்றத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே பிதாவோடு சேர்த்திருக்கிறார். குற்றத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனால பாவத்தினுடைய சம்பளம் தண்டனம், பாவத்தினுடைய சம்பளம் மரணம். அந்த மரணத்தை, அந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டதுனால பிசாசு பாருங்க, இந்த பாவத்தை சொல்லி தான் வியாதியே கொண்டு வைக்கிறான். நம்ம மேலே வியாதி எப்படி கொண்டு வந்து வைக்கிறான்னா, பாவம் இருக்கு உனக்கு, பாவத்தினால தான் வியாதி, நீ பாவம் செய்தால் அதனால வியாதி வருது. இந்த மாதிரி அப்படி தான் வரான் பாருங்க. அப்படி வரும்போது தான் அந்த பாவத்தின் தண்டனையை அவர் அங்கே கல்வாரி சிலுவையில் நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய அக்கிரமத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனால, சுமந்ததுனால நோய்கள் எல்லாம் குணமாக்கினார். அதனால எப்பவும் இதுதான் சொல்லணும். உங்கள் வியாதி வரும்போது இதை நீங்கள் பேச ஆரம்பித்தா, இதை நம்ப ஆரம்பித்தா, இதை விசுவாசிக்க ஆரம்பித்தா, சிலுவையிலே என்னுடைய வியாதிகளை இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். அன்றைக்கே நான் சுகமானேன். எப்போ சுகமானேன்? அதுதான், இப்போ சுகமாகலை. இப்போ சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் சுகமாகலை, சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் அதை அனுபவிக்கிறேன். என்னைக்கு நான் சுகமானேன்? சிலுவையிலே இயேசு என் வியாதி என்னைக்கு சுமந்தாரோ அன்றே நான் சுகமானேன். சொல்லுங்க, சிலுவையிலே என் வியாதியை எப்ப சுமந்தாரோ அன்றைக்கே நான் சுகமானேன். வலியோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். அப்ப நீங்க சொல்லணும், அப்ப நீங்க விசுவாசிக்கணும். வேதனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கும் போது கூட நீங்க இப்படி விசுவாசிக்க ஆரம்பித்து, இப்படி சொல்ல ஆரம்பித்தா, சொல்ல முடியல, அவ்வளோ வாயை கூட திறக்க முடியலன்னு இருந்தா கூட உங்க மனமெல்லாம் இப்படிப்பட்ட எண்ணத்தாலே நிரம்பணும். எண்ணம் கரெக்டா இருக்கும்போது தேவன் அதையும் பார்க்கிறார். நம்மை ஆராய்ந்து பார்க்கிறார். அவருக்கு தெரியும் நம்முடைய எண்ணம் என்ன எப்படி இருக்கு, நம்முடைய நினைவு எப்படி இருக்கு, எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறவர் தான் நம்முடைய தேவன்.